கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஒரு மழையை போல ஆண்டருடைய வாயிலிருந்து வசனம் புறப்படுகிறது. அது எப்படி வசனம் புறப்படுகிறதுனா, நம்ம வேதத்தின் மூலமாக கர்த்தர் கொடுக்குற வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாம் ஜெபிக்கும் போது நம்மை மறைத்து ஆவியானவர் ஜெபிக்க நாம் இடம் கொடுத்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நமக்குள் இருந்து புறப்படுகிற அந்த வேத வசனம் கர்த்தருடைய வாயாக அந்த நேரத்தில் மாறும். ஆவியானவர் தான் ஜெபிக்கிறார், நம்மை மறைத்து ஆவியானவர் ஜெபிக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 8:26 வாசிக்கிறோம்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா அவரே வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா நம்ம வாயை நம்ம திறந்து கொடுக்கும்போது, ஆவியில் நாம் நிரப்பப்படும் போது நம்மை மறைத்து ஆவியானவர் வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறார்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி வசனம் அனுப்பி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அது வெறுமையாய் திரும்ப போகிறது இல்லை. எப்படி மழை பூமிக்கு வந்து விதைக்கப்பட்ட விதையில அந்த தண்ணி ஊற்றப்பட்டு அது விளைச்சலை கொடுத்து மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது, விதைக்கிறவனுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதே போல் நம்ம ஜெபிக்கிற ஜெபமானது, வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஒரு விளைச்சலை கொடுக்க போகிறது. அதனால தான் நீங்கள் சாதாரணமாக எப்போதும் வெறும் ஓரலாக நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் கூட நீங்கள் என்ன செய்யணும், வசனத்தை பயன்படுத்த வேண்டும். சில வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற வேண்டும். வியாதிகள் சுகமடைய வசனங்கள் இருக்குது, பிசாசின் கிரியைகளை அழிக்க வசனங்கள் இருக்குது. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வேதத்தில் வசனத்தை வச்சிருக்கிறார். கிருபையால் நம் நிரப்பப்பட வசனம் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு பயத்தின் ஆவி நமக்குள்ளார வந்துருச்சு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம பயப்படுறோம்னு நம்ம நினைக்கிறோமே, அதுக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுக்குறாரு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அவர் கொடுக்குறார். நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அந்த பயத்தினுடைய ஆவி நம்மளை விட்டு போயிடும், அந்த தடுமாற்றத்தின் ஆவி நம்மளை விட்டு போயிடும். தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்குள்ளார கடந்து வரும். நிறைய விஷயங்களை இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வியாதி சுகமாகன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சங்கீதம் 107:20 இருக்குது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோன் இருக்கு. இப்படி அதற்கேற்ற வசனங்களை நீங்கள் எடுத்து அனுப்பும்போது அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஆனால் ஆவியில் நிரம்பி அந்த வசனத்தை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த வசனம் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விளைச்சலை கொடுக்கும். அது விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. விசுவாசத்தோடு நீங்கள் அனுப்புங்க, அந்த விளைச்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம்ம அனுப்புகிறோம், வேத வசனத்தை அனுப்புகிறோம், தேவ சமூகத்திலேருந்து அனுப்பும்போது அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் அந்த வசனத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும். நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் வசனம் இப்படி சொல்லுதே, எனக்கு சொன்னதே செய்யும்போது என்னை கைவிட மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கு செய்யுங்க, உங்களுடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களேப்பா, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, நான் உன் வலது கரத்தை பிடிச்சி உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்களேப்பா, இந்த காரியத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லி வசனத்தை அனுப்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடித்தே ஆகணுங்க. அதே நேரத்தில் வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிற ஜெபத்தை பிசாசு சாத்தான் தடை பண்ணவே முடியாது. ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளது, ஆவி ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனும் ஆவியும் ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அந்த வசனத்தோடு ஜெபித்து அந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் போது தேவன் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் இந்த வசன தீபம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைக்கும். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தீபத்தை பார்க்கிறவர்கள், இந்த தீபத்தை கேட்கிறவர்கள், இந்த தீபத்தின் மூலமாக
அதிகமாக வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார் என்று, அதை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு போல் அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து இந்த வசன தீபம் பிரகாசித்து எரியணுங்க. தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். புரியுதா? இதை நீங்கள் பயன்படுத்துங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிச்சயமாக செய்ய போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன்.